மாறன் வீரா சீரியல் ஜனவரி 27 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த விஷயம் தாங்க இப்ப நடக்க போகுது. அதை பத்தின ரிவ்யூ தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. எதுக்காக மாறன் இப்படி பண்றாரு அப்படின்னு வீராவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னா மாறன் அந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு தெரியும். என்னன்னா பாண்டியன் கூட கண்டிப்பா மாறன் சண்டை போட்டிருக்க மாட்டான். ஏன்னா மாறனை விட நம்ம பாண்டியன் மேல நம்ம வீராவுக்கு ரொம்ப நம்பிக்கை. பாண்டியன் இந்த மாதிரி தேவையில்லாம யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டான் அப்படிங்கிறது சொந்த தங்கச்சியான வீராவுக்கு தெரியும். அப்படி இருக்கையில யாரு ஒருத்தவங்க இது மாதிரி பாண்டியனும் மாறனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவங்க சொல்றது நம்ம வீராவுக்கு பக்கா சந்தேகமா இருக்கு. ஸோ இதனால நம்ம வீரா வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அப்புறமா இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ராகவன் வந்து ராமச்சந்திரன்ட்ட என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி மாறன் தப்பு பண்ணியிருந்தா அவன் ஜெயிலுக்கு தான் போகணும், அவனை நம்மளால காப்பாற்ற முடியாது இல்லப்பா, என்ன நடந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு ராகவன் இப்படி சுயநலமா அவங்க அப்பாட்ட பேசுறத நம்ம பிருந்தா காதல வாங்கிட்டாங்க. பிருந்தாவுக்கு உண்மை எல்லாமே தெரியும். ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் மேல தவறு இல்லை அப்படிங்கறதுனாலதான் பிருந்தா மாறன் மாமா மாமான்னு சொல்லி சுத்தி சுத்தி வராங்க. மாறன் மேல தப்பு இல்ல, மாறன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது நம்ம பிருந்தாவுக்கு தெரியும். ஆனா நம்ம ராகவன் இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியா இருக்கிறத பார்த்ததோட பிருந்தாவுக்கு சம அதிர்ச்சி. இந்த ராகவன் மாமா இப்படி பண்றாரு, மாறன் மாமா ராகவனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பழியை ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ராகவன் மாமா இப்படி பண்றாரு சுயநலமா, இதை விடக்கூடாது, நம்ம இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம பிருந்தா நினைக்கிறாங்க. ஆனா பிருந்தா சொல்றாங்களா என்ன அப்படிங்கிறத காமிக்கல. ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பத்தினத ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரொமோல கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோ நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தின ரிவ்யூவை இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வீரா வந்துட்டு ஆட்டோ ஓட்டுவாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். வீரா ஆட்டோ ஓட்டுறாங்க. அதே நேரத்துல வீரா தூரமா நிக்கிற அந்த சாட்சியை பாக்குறாங்க. அப்ப நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, இவன் கிட்ட நம்ம முகத்தை காமிக்க கூடாது, அப்பதான் இவன் ஏதாவது பேசும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வீரா மாஸ்க் போட்டுக்கிறாங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வராங்க. இந்த சாட்சியும் எதேச்சியா அந்த ஆட்டோவை நிப்பாட்டுறாரு. அப்ப நம்ம வீராவும் ஆட்டோவை நிப்பாட்டுறாங்க. ஆட்டோவை நிப்பாட்டினத்தோட அந்த சாட்சியை ஆட்டோவில் ஏறுறாரு. நம்ம வீராவும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த சாட்சி ஏதாவது ஆட்டோவில் ஏதாவது உளருவானா, அதை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு நம்ம வீராவுக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. அந்த சாட்சி ஆட்டோவில் ஏறுறான். ஆட்டோவில் ஏறினத்தோட என்னை கொண்டு போய் இந்த 2 தெரு தள்ளி கொண்டு போய் விடுன்னு சொல்றான். வீராவும் சரிங்கிறாங்க. அந்த சாட்சிக்கு இதுதான் வீரா அப்படின்னு தெரியாது. அதனால சாட்சி ஏறி உட்கார்ந்ததோட அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்ப வீரா நினைக்கிறாங்க ஃபோன் பேச போறான், இந்த நேரத்துல அவன் ஏதாவது உளறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை வச்சு ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம வீராவும் நினைக்கிறாங்க. அப்ப அந்த சாட்சி வந்துட்டு ஃபோன் பேசுறான். யார் பேசுறது அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், ஏன்டா நண்பா எப்படிரா இருக்க, இது மாதிரி நீ இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிட்ட, என்கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல போல அப்படின்னு சொன்னதோட நம்ம சாட்சி என்ன பண்றாருன்னா, டேய் ஏன்டா நீ வேற, உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் எப்படி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு சரியான இழிச்ச வாங்கி என் கையில மாட்டியிருக்கான். அவன் கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் அவன் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலைன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதை வச்சுதான் அவன்கிட்ட இருந்து கறக்க முடிய வேண்டியதை நான் கறந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சாட்சி சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட நம்ம வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவன் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், யாருகிட்ட இருந்து காசு புடுங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வீராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப அந்த சாட்சி சொல்றான், இங்க பாருடா, இது மட்டும் இல்ல, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன, இந்த கேஸ் முடிஞ்சாலுமே நான் அவன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டே தான் இருப்பேன், அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப ரீசெண்டா கூட அவன் கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னதோட தான் நம்ம வீராவுக்கு டக்குன்னு யோசனை வருது, ஆஹா இவன் ராகவன் மாமாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, இங்க பாருடா, அவன் சரியா என்கிட்ட சிக்கிட்டான்டா, அவன் சரியான ஆளுடா, யாருக்குமே தெரியாம ரொம்ப பெரிய தப்ப செஞ்சிட்டு இருக்கிறான், அது யாருக்குமே தெரியாது, அவன் அவன் வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த உண்மையை மட்டும் நான் சொன்னேன் அவ்வளவுதான் சோழி முடியுது, அதனாலதான் நான் கேட்குற காசை அவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், அதை வச்சு தாண்டா நான் ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இனிமே என் லைஃப் செட்டில்டு, இனிமே அவன் கிட்ட கேட்குறப்ப எல்லாம் காசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட நம்ம வீராவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அப்படி ராகவன் எந்த தப்ப மறைக்கிறதுக்காக சாட்சிக்கு காசு கொடுக்குறாரு அப்படின்னு வீராவுக்கு சந்தேகம் வந்துட்டு சாட்சி வந்துட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு,
ஆட்டோ விட்டு இறங்கி அந்த அம்மாவுக்கு காசை கொடுத்துட்டு அந்த சாட்சி அந்த இடத்துல இருந்து போறாரு. வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா ராகவன் மாமா ஏதோ ஒரு தப்ப மறைக்கிறாரு, அதுக்குதான் இந்த சாட்சிக்கு காசு கொடுத்துருக்காரு. அப்படி என்ன தப்ப மறைக்கிறாரு? 10 லட்ச ரூபாய் காசை கொடுக்கணும் அப்படின்னு காசு கொடுக்கறாருன்னா அப்ப அந்த தப்பு சின்ன தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பதான் அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வீரா கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வீரா வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட வீராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப ஆஹ் வீரா வந்துட்டு ஆட்டோல இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, ஆட்டோல வந்துட்டு ஒரு காசு இருக்கிற இடத்த ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ருத்ராட்சம் இருக்கு. ருத்ராட்சிய பார்த்ததோட வீராவுக்கு பேரதிர்ச்சி. இது அண்ணனோட ருத்ராட்சி இல்ல. அண்ணனோட ஆட்டோல அண்ணனோட ருத்ராட்சம் இருக்கு. ஆனா வீட்ல இருந்த ருத்ராட்சம் யாரோடது? அப்ப அது அண்ணனோடது கிடையாது. ஆட்டோல இருக்கிறது தான் அண்ணனோடது. அப்புறம் எப்படி என்னோட ரூமுக்கு ட்ரங்க் பெட்டியில அந்த ருத்ராட்சம் வந்துச்சு? வேற யாரு ஒருத்தவங்க மாறனை வசமா மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வீராவுக்கு 2வது குழுவும் கிடைச்சிருச்சு. அப்ப வீரா அந்த ருத்ராட்சியை எடுத்து பார்த்து, அண்ணா இதை என்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் நீ இத்தனை நாளும் வந்து ட்ரை பண்ணியா அண்ணா? அண்ணா கண்டிப்பா மாறன் பொய் சொல்றான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் உன் கூட சண்டை போடல, வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா. ஆனா அது என்ன விஷயம் அப்படின்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுண்ணா அப்படின்ட்டு நம்ம வீரா அவங்க அண்ணனை கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே அந்த ருத்ராட்சிய பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா நேரா வீட்டுக்கு வராங்க. மாறன் ரூம்ல இருக்காரு. நம்ம வீரா போயிட்டு நேரா மாறனை பாக்குறாங்க. மாறா அப்படின்னு. மாறன் நேரா வீராவை பார்த்து, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க, ஏன் பொய் சொல்ற அப்படின்னு. மாறன் கேக்குறாரு, நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, நீ என்ன பொய் சொன்ன அப்படிங்கிறது உனக்கே தெரியும். நீ அண்ணன் கூட சண்டை போடல அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியும். நான் ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா நீ சண்டை போட்டிருந்தீன்னா ஆட்டோக்காரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு ஒன்ன சாட்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருக்குமே அண்ணன் சண்டை போட்டதா ஞாபகமும் இல்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்ததா யாரும் சொல்லவும் இல்ல. அப்ப நீ அண்ணன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்றது பொய். நீ எதுக்காக இப்படி பொய் சொல்ற? எதுக்காக தேவையில்லாம இந்த தண்டனைய வாங்கிக்கணும்னு நினைக்கிற? இங்க பாரு மாறா, நீ உண்மைய சொல்லிட்டேன்னா நான் உண்மைய கண்டுபிடிக்க மாட்டேன். நீ உண்மைய சொல்லல, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இல்ல. நான் இதுக்கு எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது. உன் அண்ணன் கூட சண்டை போட்டது நான் தான் சண்டை போடும் பொழுது ருத்ராட்சியை பிடுங்கிட்டு வந்து ட்ரங்கு பெட்டியில மறைச்சு வைத்தேன். அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். ஆக்சிடென்ட்னு சொல்லி விஷயத்த முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன வீரா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இப்படி அப்பட்டமா வாய் கூசாம போய் சொல்லாத. இங்க பாரு, நீ ஆக்சிடென்ட் பண்ணல, நீ வந்துட்டு அண்ணன் கிட்ட சண்டை போடல. இந்த ருத்ராட்சியும் அண்ணனோட ருத்ராட்சி கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உன்னை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத ருத்ராட்சியை கொண்டாந்து வச்சிருக்காங்க. என் அண்ணனோட ருத்ராட்ச என் கையில இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா அந்த ருத்ராட்சியை காமிக்கிறாங்க. இத பார்த்ததோட மாறன் சொல்றாரு, ஏ வீரா, நீ தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு கதையை வந்து ரெடி பண்ணாத. இந்த ருத்ராட்ச நீ வேற எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டு என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னை காப்பாத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் தண்டனை அனுபவிச்சுட்டு போறேன். உனக்கு என்ன, என்கிட்ட இருந்து பிரியணும் அவ்வளவுதானே. நான் உனக்கு விவாகரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி ரொம்பவும் நோண்டாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அன்னைக்கு உன் அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த சண்டைய எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா நீ பார்க்கலன்னு சொல்ற. நீ வந்தியன்னா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு. அப்ப வீரா டக்குன்னு, சரி வா வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க.
அப்ப மாறன் நினைக்கிறாரு, ஐயோ இவ என்ன உடனே கூப்பிட்டுட்டா அப்படின்னு. அப்ப ஆட்டோல போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம வீரா வந்துட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப வீரா நேரா மாறன் கிட்ட, இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசாத, சொல்லு மரியாதையா அப்படின்னு. ஆனா மாறன் சொல்றாரு, இங்க பாரு, உன் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை நடந்தது உண்மைதான். நீ வந்துட்டு நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ கண்டதையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன் அண்ணனுக்கும் எனக்கும் நடந்தது சண்டை தான் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, எவ்வளவு நேரம் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு ஆட்டோ போயிட்டு ஒரு கடை மேல இடிச்சிருது. அதனால அந்த கடையில உள்ள எல்லா பொருளும் கீழே விழுந்துருது. அப்ப அந்த கடைக்கிட்ட உள்ளவங்க எல்லாருமே டக்குன்னு வராங்க. யாருடா அவன் அப்படின்னு. அப்ப மாறன் டக்குன்னு வீரா கிட்ட, ஏ வீரா, டக்குன்னு சட்டையை கட்டி கொடு, இது மாதிரி நீ தான் ஆட்டோ ஓட்டுன அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிரும், சீக்கிரம் சட்டையை கட்டி கொடு அப்படின்னு சொன்னதோட ஆட்டோக்காரங்க சட்டையை கட்டி நம்ம வீரா கொடுக்குறாங்க. மாறன் போட்டுக்கிறாரு. அப்ப மாறன் இறங்கி வராரு. இறங்கி வந்ததோட அவங்க நேரா மாறனை பார்த்து, டேய், ஒழுங்கா நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வர மாட்டியா, இப்படி கடைக்குள்ள கொண்டாந்து விடுற, யாருக்காவது உயிர் பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு மாறனை அடிக்கிறாங்க. அப்ப வீரா சமாதானப்படுத்துறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சார், அவரு தெரியாம ஆட்டோ கொண்டாந்து விட்டுட்டாரு சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா கெஞ்சுறாங்க. ஆனா அந்த ஆட்டோக்காரங்க, அம்மா நீ என்னம்மா பேசுற, உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், நீ பேசஞ்சர் தானே, நீ பேசாப்புல உட்காரு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வண்டியை கொண்டாந்து விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை அடிக்கிறாங்க. இதை பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகி அங்க உள்ளவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. சார், இவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை ஆட்டோல ஏத்துறாங்க. அப்ப வீரா மாறனை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம வீரா நினைக்கிறாங்க, எப்பவுமே மாறன் குடிச்சா வண்டி ஓட்ட மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வீராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அதே நேரத்துல நம்ம மாறன் வந்துட்டு லைட்டா குடிச்சிட்டாரு, ஏன்னா வீட்டுல நடந்த பிரச்சனைக்காக. அவரோட முகமே சரியில்லை. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேரா மாறனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாறனை படுக்க வைக்கிறாங்க. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, இங்க பாரு வீரா, நீ தேவையில்லாம உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீ எந்த விதத்திலையும் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம். நீ தேவையில்லாம நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நீ நினைக்காத. உண்மை நிரூபிக்கப்படும் பொழுது நீ ரொம்ப கவலைப்படுவ அப்படின்னு நம்ம வீரா கிட்ட மாறன் சொல்றாரு. அப்ப நம்ம வீராவும் சரி சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப வழக்கம் போல ராகவனை காமிக்கிறாங்க. இத்தனை நாளும் பதட்டமா இருந்த ராகவன் இப்ப ரொம்ப தெளிவாவும் சந்தோஷமாவும் இருக்கிறத நம்ம வீரா நோட் பண்றாங்க. அப்பதான் வீரா நினைக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ராகவன் பதட்டமா இருந்தாரு, ஆனா எப்ப வந்துட்டு மாறன் இது மாதிரி நான் தான் அந்த பாண்டியன் கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அப்பையிலேருந்து இவரு சந்தோஷமா இருக்காரு. சொந்த தம்பி ஜெயிலுக்கு போறத நினைச்சு இவரு கொஞ்சம் கூட கவலைப்படல. அப்ப இவரு கண்டிப்பா மாறிட்டாரு, சுயநலமா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாரு, இவரை விடக்கூடாது அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. இந்த விஷயம் கண்டிப்பா ராகவன், மாறன், வள்ளியம்மா இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கே கண்டுபிடிக்கணும். இத பத்தி நம்ம வள்ளியம்மா கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு வீரா நேரா வள்ளியம்மாவை போய் பாக்குறாங்க. வள்ளியம்மா நேரா வீராவை பார்த்து, சொல்லு வீரா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, எத்தனை நாள் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு. அப்ப வள்ளியம்மா கேக்குறாங்க, என்ன வீரா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, மாறன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப உறுதியா சொல்றீங்க. அது எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா, மாறன் வந்துட்டு உன் அண்ணன் கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்தாலுமே மாறன் வந்து என்கிட்ட சொல்லிடுவான், ஒரு விஷயத்த கூட விட மாட்டான். ஆனா அப்படிப்பட்டவன் உன் அண்ணன் கூட சண்டை போட்டிருப்பான் அப்படின்னு சொல்றத என்னால எப்படி நம்ப முடியும், நீயே சொல்லு வீரா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல, இதை விட வேற முக்கியமான ஒரு பொய் உங்க 3 பேருக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு, அது என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப வள்ளி பதட்டப்படுறாங்க. அப்ப வள்ளி நேரா வீரா கிட்ட, வீரா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அம்மா, மாறன் என்கிட்ட விவாகரத்து கேட்குறான், விவாகரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, மாறன் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறான்,
ஏதோ ஒரு உண்மை எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அப்பட்டமா நல்லாவே தெரியுது. ராகவன் மாமாவை பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே சேர்ந்து மறைக்கிறீங்க. இது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே தலைமுழுகிட்டு இந்த இடத்துல இருந்து போயிருவேன் அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளியம்மா டக்குன்னு அதிர்ச்சியாகி, வீரா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அப்பன்னா சொல்லுங்க வள்ளியம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அன்னைக்கு கார் ஓட்டுனது யாரு? அங்க யாருதான் இருந்தா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம வள்ளியம்மா சொல்றாங்க, அதை மட்டும் என்கிட்ட கேட்காத வீரா அப்படின்னு. அப்ப வீரா நேரா வள்ளியம்மாவை பார்த்து, வள்ளியம்மா, மாறனை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை இல்ல? அவன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொன்னதை கேட்டதோட வள்ளி டக்குன்னு, ஐயோ வீரா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, மாறன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுமா? மாறன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தான் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இப்படி நீ பண்ண வேணாண்டா அப்படின்னு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். இந்த குடும்பத்துக்காகவும் அவன் அண்ணனுக்காகவும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதுதான் இன்னைக்கு ராகவனை காப்பாத்தி இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம வீரா கேக்குறாங்க, எந்த விஷயம் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அன்னைக்கு கார் ஓட்டுனது மாறன் இல்ல, ராகவன் அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, சின்ன வள்ளியம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, அன்னைக்கு கார் ஓட்டுனது ராகவன் தான். ராகவன் தான் குடிச்சிட்டு வண்டியை கொண்டு போய் உன் அண்ணன் மேல விட்டுட்டான். அதுக்கப்புறம் மாறன் வண்டியை நிப்பாட்ட சொல்லி எவ்வளவோ கெஞ்சிருக்கான். ஆனா ராகவன் வண்டியை ஓட்டாம அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். அப்ப மாறன் வந்துட்டு ரொம்ப கெஞ்சி கேட்ட பிறகு வண்டியை நிப்பாட்டாம கொண்டு போய் ஒரு மரத்துல விட்டுட்டான். அதுக்கப்புறம் நேரா வந்து மாறன் ஓடி வந்து பார்த்திருக்கான். மாறன் உன் அண்ணனை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப போராடி இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடியே உன் அண்ணனை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா மாறன் மட்டும் அன்னைக்கு கார் ஓட்டி இருந்தா உன் அண்ணனை உயிரோட பார்த்திருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இது கண்டிப்பா ராகவன் மேலதான் தப்பு. ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா எல்லாருமே இத்தனை நாளும் மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு நினைச்சோம். நீங்க எதுக்காக வள்ளியம்மா இப்படி மாத்தி சொன்னீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருமா, ராகவன் மேல அவங்க அப்பா எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாத்தியா அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அதுக்கு மாறனோட வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அழுகுறாங்க, என்னை மன்னிச்சிரு வீரா, அன்னைக்கு நடந்த தப்புக்கு நானும் தான் காரணம். ராகவன் ரொம்ப அழுதான், மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் மாறன் டக்குன்னு அவன் பழிய வாங்கிட்டான். மாறன் ரொம்ப நல்லவன் வீரா, அவனை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாத அப்படின்னு. இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா நேரா வள்ளிய பார்த்து, வள்ளியம்மா, நான் விடமாட்டேன், கண்டிப்பா மாறனை இந்த பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம வீரா வள்ளி கிட்ட சொல்றாங்க. ரொம்பவே அட்டகாசமான ப்ரோமோவா இருக்குல்ல. நம்ம பிருந்தாதான் உண்மையை பத்தி வீரா கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா நடந்த சம்பவமும் வேறு. நம்ம வள்ளி வீரா கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. அப்கமிங் எபிசோடு ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் சூப்பரா இருக்க போகுது. மறக்காம எபிசோட்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.